உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். LIC நிறுவன இணையதள முகப்பு பக்கம் முழுக்க இந்தியில் இருந்ததால் சர்ச்சை. முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். தொழில்நுட்ப பிரச்சனை சரி செய்யப்பட்டு விட்டதால் இணையத்தை இனி ஆங்கிலம், இந்தியில் பயன்படுத்தலாம். பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துவதாக LIC விளக்கம். கட்சிக்கு உழைப்பவர்களுக்கு மட்டுமே பதவிகளில் முன்னுரிமை வழங்கப்படும். விஜயை அரியணையில் அமர வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரே இலக்கு என்று தமிழக வெற்றி கழகம் ஆலோசனை கூட்டத்தில் புசி ஆனந்த் பேச்சு. கூட்டணிக்கு வருபவர்கள் 20 சீட்டும் 50 கோடி அல்லது 100 கோடி ரூபாய் கேட்கின்றனர். கூட்டணி குறித்து பேட்டி கொடுக்க வேண்டாம் என்று EPS கூறிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பரபரப்பு பேச்சு. நீ எவ்வளோ திட்டிட்டு வந்துருவீங்க, அவன் கோச்சிக்கிறாங்க, அப்போதான் பேசிக்கிட்டு வந்திருக்கேன். இதை உங்களால் போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும், அவர் கையெடுத்து கும்பிட்றாரு. நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு நட வேதனையில் இருக்கார். எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, வேலையை நம்ம நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது எங்கே போகிறது? இப்போது அதிமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு, எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்கிறாங்க. இப்போ நான் ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன, இதை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸே நடத்தினோம் அப்படிங்கிற இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கொடுமையில் இப்போ எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரணவேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோடு இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி. சென்னை சேலையூர் பகுதியில் தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். தொடர் போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்கி தவித்ததால் அதிரடி நடவடிக்கை. சேலம் அரசு மருத்துவமனையில் உடல்நலக்குறைவுக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியல். மணிப்பூர் வன்முறை விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் தலையிட வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். $288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைக்கு நாளை ஒரே கட்டமாக தேர்தல். ஜார்க்கண்டில் 38 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பணிகள் விறுவிறுப்பு. வங்கக்கடலில் 21ஆம் தேதி உருவாகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.